வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரீ தான். கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிளamahalakshmi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டான அடை தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடை தோசை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கப் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு, 1/2 கப் உளுந்தம்பருப்பு. இந்த 4 பருப்புமே சம அளவில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 4ஐயும் நம்ம ஒன்றாவே போட்டு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடுங்க. இந்த 4 பருப்புமே குறைஞ்சது 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும் தண்ணியில். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நல்லா தண்ணியில் ஊற வைக்கலாம். கூடவே நான் காய்ந்த மிளகா 5 ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்காக. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதையும் சேர்த்தே ஊற வச்சுருக்கேன். இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப இதை சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சாலே போதும். தோசை சூப்பராக வரும். இப்போது அதுக்கு தாளிக்கிறதுக்கான திங்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இது நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம், மஞ்சள் தூள், இது எல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் தூள், இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டு இதை நம்ம தோசையாக எடுத்துடலாம். தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். ஆட் பண்ணிவிட்டு தோசை மாதிரி ஊற்றுங்க. இதில் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு இந்த தோசையை எடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதோட ஸ்மெல்லே அவ்வளோ இழுக்கும். நம்ம சாப்பிட இழுக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இது வரைக்கும் நான் அடை தோசை சாப்பிட்டதில்லை. எப்போ ஒரு தடவை நான் அடை தோசை செஞ்சேனாலும் நான் ஒரு 5 அடை தோசையாவது ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சம அளவில் எடுத்து நான் சொன்ன மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான மொறுன்னு அடை தோசை உங்களுக்கு கிடைக்கும். அடை தோசை அவியல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். எத்தனை வேணால் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் தான் சொல்கிறது தாங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.